மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் நேற்று லெசனோட கண்டினியூஷன் தான். அதாவது 6th செகண்ட் டேர்மில் இருக்கிற வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்ற ஃபஸ்ட் லெசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அந்த டாபிக்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க பாடத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லெசனில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னிந்தியாவின் சமகால பண்பாடுகள். அதாவது வட இந்தியாவில் என்ன காலம் நிலவி கொண்டு இருக்கும் போது என்ன பண்பாடு நடந்துட்டுருக்கும் போது தென்னிந்தியாவில் என்னென்ன கால பண்பாடுகள் நிலவிட்டு இருந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வட இந்தியாவில் தொடக்க வேத கால பண்பாடப்போ இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளெல்லாம் என்ன காலகட்டம்னு சொல்லுவாங்கன்னா செம்பு காலகட்டம். ஓகேங்களா, செம்பு காலகட்டம். வட இந்தியாவில் தொடக்க வேத கால பண்பாடப்போ மற்ற எல்லா பிளேசஸ்லேயும் செம்பு காலகட்டம் பரவிட்டு இருந்துச்சு. இதே வட இந்தியாவில் பின்வேத காலம் அப்படின்ற அந்த காலகட்டத்தப்போ தென்னிந்தியாவில் இரும்பு காலம் ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா இரும்பு காலமாக இருக்கும் போது அது தொடக்க வேத காலம். பின்வேத காலம் அப்போ தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா இரும்பு காலம் அந்த காலகட்டம் நிலவிட்டு இருந்துச்சு. அடுத்தது பெருங்கற்கால பண்பாடு. பெருங்கற்கால பண்பாடுடைய காலம் பார்த்திங்கன்னா கிமு 600 கிபி 100. பெருங்கற்கால பண்பாடோடைய கால அளவு கேட்கலாம். கிமு 600 கிபி 100. சரிங்களா, இது சங்க காலத்திற்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்கற்கால பண்பாடை தான் சங்க காலத்திற்கான முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வாங்க தமிழ்நாட்டினுடைய பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்கற்காலம் அப்படின்றது இங்கிலீஷில் மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பெருங்கற்காலம் அப்படின்றது இங்கிலீஷில் மெகாலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. மெகாலித்திக் அப்படின்றது ஒரு கிரேக்க சொல். ஓகேங்களா, மெகாலித்திக் அப்படின்றது ஒரு கிரேக்க சொல். இதை ரெண்டாக பிரிக்கும் போது மெகா அப்படின்னா பெரிய, லித் அப்படின்னா கல். மெகா அப்படின்னா பெரிய, லித் அப்படின்னா கல், அதாவது பெரிய கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகள் கொண்டு மூடியதால் இக்காலம் இப்பெயர் பெற்றது. இறந்தவர்களை புதைக்கும் இடங்களை கல்லை கொண்டு கற்பலைகளோ அல்லது நிறைய கல்கள் கொண்டு மூடியதால் தான் இந்த காலத்திற்கு பெருங்கற்காலம் அப்படின்னு பேர் இருக்கதா சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பெருங்கற்கால பண்பாட்டப்போ நிறைய தொல்லியல் ஆய்வுகள் மூலியமாக கிடைச்ச பொருட்கள் மற்றும் அதனுடைய இடங்கள் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது தொல்லியல் ஆய்வு இடங்கள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பெருங்கற்கால பண்பாடு ரிலேட்டடாக அகழாய்வு எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். சரி, அங்கே என்னென்ன பொருள் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். முதுமக்கள் தாழிகள், மண்பாண்டங்கள். அந்த மண்பாண்டங்களோட கலரு சிவப்பு, கருப்பு. இரும்பாலான குத்துவாள், ஈட்டிகள், அம்புகள், கத்தி, தங்க ஆபரணங்களும் கிடச்சிருக்கு. வெண்கலத்தாலான உருவங்கள் செய்யப்பட்ட பொம்மைகள் கிடச்சிருக்கு. சரிங்களா, வெண்கலத்தாலான உருவங்கள் செஞ்சுருக்காங்க. அது என்னென்ன உருவங்கள் அப்படின்னா புலி, யானை, மான் அப்படின்ற வனவிலங்குகளும் வீட்டு விலங்குகளோடைய படத்தையும் வெண்கலத்தாலான உருவங்களாக செஞ்சுருக்காங்க. சரிங்களா, இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா முதுமக்கள் தாழிகள் எங்கே கிடைக்கப்பட்டிருக்கன அப்படின்னு கேட்கலாம். அதுவும் ஆதிச்சநல்லூர் தான். சரிங்களா, அடுத்தது மண்பாண்டங்கள் என்னென்ன கலரில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம். சிவப்பு மற்றும் கருப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கீழடி அப்படின்ற பிளேஸு. கீழடி அப்படின்றது திருபுவனம் தாலுக்காவில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம் தான். சரிங்களா, கீழடி அப்படின்றது திருபுவனம் தாலுக்கா, சிவகங்கை மாவட்டம். இதில் கண்டுபிடிச்ச பொருட்கள் பாருங்கள். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள். இந்த கொஷின் நல்லா இந்த பார்த்துக்கோங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் அதிகமாக கிடைச்ச பிளேஸ் எதுன்னு கேட்டால் கீழடி. அதை தவிர வேறு என்னென்ன கிடச்சிருக்குன்னா கண்ணாடி மணிகள், செம்மணிகள், வெண்கல படிகம், தந்தத்தாலான பகடை, சங்கு வளையல்கள். இதுவும் கேட்கலாம். தந்தத்தாலான பகடை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டால் கீழடி.
சரிங்களா. அதுக்கடுத்தது ரோம் நாட்டின் தொல்பொருட்கள், ரோம் நாட்டோட பொருட்கள்லாம் வந்து நம்ம தொல்பொருள் ஆய்வுகளில் கிடச்சிருக்கு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வணிகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோம் நாட்டிற்கும் கீழடியில் இருக்க மன்னர்களுக்கும் இடையில் நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரோம் நாட்டினுடைய பொருட்கள் வந்து நமக்கு அகழாய்வு மூலிமா கிடச்சிருக்கு. அப்போது ரோம் நாட்டிற்கும் நம்ம நாட்டிற்கும் உள்ள வணிக தொடர்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த 2017 அப்போ நடந்த அகழாய்வில் கண்டுபிடிச்ச பொருட்களை வந்துட்டு கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைக்கு வந்துட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அது என்ன கம்பெனினா பீட்டா அனலிட்டிக் அப்படின்ற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சாங்க. அது எங்கே இருக்குன்னா ஃப்ளோரிடா மாநிலத்தில் அமெரிக்காவிலேருந்து இருக்குது. இவங்க ஆய்வு பண்ணி சொல்கிறதுல இது வந்துட்டு கிமு 200 சார்ந்தது அப்படின்னு அவங்க காலகட்டம் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது 2017 நடந்த அகழாய்வில் கிடைச்ச பொருட்களை ஆய்வுக்கு அனுப்புனாங்க. எங்கே அனுப்புனாங்கன்னு கேட்கலாம். ஒன்று வந்து பீட்டா அனலிட்டிக் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கம்பெனிக்கு வந்துட்டு அனுப்புனாங்க. அது எங்கே இருக்குன்னா ஃப்ளோரிடா மாநிலம் அமெரிக்காவில் வந்துட்டு இருக்குது. அவங்க வந்துட்டு அந்த பொருட்கள் வந்துட்டு கிமு 200 காலத்தை சார்ந்தவை அப்படின்னு வந்துட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபகற்ப இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் வந்துட்டு இடையே எஃகு வந்துட்டு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. சரிங்களா. எஃகு ஏற்றுமதி இப்படி கூட கேட்கலாம். ரோம் நாட்டிற்கு இந்தியாவிலேருந்து என்ன ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அது வந்துட்டு எஃகு. சரிங்களா. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என பெரிப்ளஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரிப்ளஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகழாய்வு செய்யும்போது நமக்கு கிடைச்ச ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் தென்னிந்தியாவிலேருந்து ரோம் நாட்டிற்கு வந்துட்டு வரக்கூடிய எஃகு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த பெரிப்ளஸ் அந்த குறிப்பு வந்து சொல்லியிருக்கு. சரிங்களா. அடுத்தது பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். அடுத்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள் வந்துட்டு கிடச்சிருக்கு அதிகமாக. புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள். கண்ணாடி மணிகள் என்னென்ன கலர்னு பார்த்துக்கோங்க. வெள்ளை, சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சை. ஓகேங்களா. வெள்ளை, சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சை. அதுக்கடுத்தது வழக்கம் போல் இரும்பு வாள்கள் கிடச்சிருக்கு. தமிழ் பிராமி மண்பாண்டம் கிடச்சிருக்கு. இதில் வந்து என்ன முக்கியமான ஒரு கொஷின் ரொம்ப வந்துட்டு யூனிக்கானதுன்னா அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டம் கிடச்சிருக்கு. கொஷின் கேட்கலாம். அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டம் எந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டால் பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். சரிங்களா. அடுத்தது படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு இதெல்லாமும் வந்துட்டு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டம். சரிங்களா. அடுத்தது அந்த கண்ணாடி மணிகளுடைய கலர்கள் கேட்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது அந்த கலர் இல்லைன்னு கேட்கலாம். சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், வெள்ளை. இந்த 5 கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடச்சிருக்கு. அடுத்தது பையம்பள்ளி. பையம்பள்ளின்ற ஊர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா. வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்கள் வந்து இங்கே அதிகமாக கிடச்சிருக்கு. இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்துட்டு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் நிறைய கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரும்பு உருக்கியதற்கான ஆதாரமும் வந்துட்டு இங்கே கிடைக்க பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அப்போ கொஷின் எப்படி கேட்கலாம். இரும்பு உருக்கியதற்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டால் பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம்னு சொல்லலாம். இங்கே கண்டுபிடிச்ச பொருட்களை அகழாய்வு செஞ்சு அதை நம்ம வந்துட்டு ரிசர்ச்க்கு அனுப்பும் போது அது வந்து கிமு 1000 காலத்தை சார்ந்ததாக ரேடியோ கார்பன் வயது கணிப்பு முறை சொல்லுது. சரிங்களா. ரேடியோ கார்பன் வயது கணிப்பு முறையில் இங்கே கண்டுபிடிச்ச பையம்பள்ளியில் கண்டுபிடிச்ச அகழாய்வு பொருட்கள் கிமு 1000 சார்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கீழடியில் கண்டுபிடிச்சது கிமு 200, பையம்பள்ளியில் கண்டுபிடிச்சது கிமு 1000. சரிங்களா. டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது கொடுமணல், ஈரோடு மாவட்டம். கொடுமணல், ஈரோடு மாவட்டம். 10 அப்படின்ற ஒரு நூலில் கொடுமணல் அப்படின்ற ஊரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க ஊரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி கூட கேட்கலாம். கொடுமணல் ஊரை பற்றிய குறிப்பு எந்நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். 10. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி மண்பாண்டங்கள் வந்து கிடச்சிருக்கு. இதில் இன்னும் முக்கியமான யூனிக்கானது என்ன அப்படின்னா சுழல் அச்சுக்கள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள் கிடைச்சுள்ளன. இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஒவ்வொரு யூனிக்கான விஷயம் பார்த்துட்டு வரும்போது ஈரோடு மாவட்டம், ஈரோடுனாவே கைத்தறி, நெசவு அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த நெசவு பண்ணுறதுக்கான துணிகளோ, சுழல் அச்சுகள், சுருள்கள் அதெல்லாம் வந்துட்டு இங்கே அதிகமாக கிடச்சிருக்கு. சரிங்களா. அடுத்தது ஒரு நினைவுக்கல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்துட்டு பெருங்கற்காலத்தை சார்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. நினைவுக்கல்
அப்போது ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிக்கான விஷயம் இருக்குது. அது என்ன நீங்கள் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில்னா முதுமக்கள் தாளிகள் அதிகமாக எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாவே ஆதிச்சநல்லூர் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழடி திருபுவனம் சிவகங்கை மாவட்டம். இங்கே வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் அதிகமாக கிடச்சிருக்கு. இதை தவிர தந்தத்தினால் ஆன பகடை எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா அது வந்து கீழடி. எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா கிமு 200 சார்ந்தது. அடுத்தது எஃகு வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டதற்கான சான்று எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பெரிப்ளஸ் அப்படின்ற நூலில் வந்துட்டு கூறியிருக்காங்க. அடுத்து பொருந்தலுக்கான ஒரு முக்கியமான யூனிக் விஷயம் என்னென்னா அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டம் கிடைக்கப்பெற்ற இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். அதே மாதிரி கொடுமணலில் என்ன அப்படின்னா சுழலச்சுக்கள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள் வந்துட்டு அகலாய்வில் கிடச்சிருக்கு அப்படின்னா அது எந்த அகலாய்வுனா கொடுமணல், ஈரோடு மாவட்டம். சரிங்களா? இதுவரையிலும் நம்ம ஒவ்வொரு ஊரில் கிடைச்ச அகலாய்வு பற்றி பார்த்தோம். இப்போது பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். ஓகே, இதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாளிகள் தான் பார்க்க போகிறோம். முதுமக்கள் தாளின்றது ஒரு பெரிய ஒன்றும் இல்லை, இறந்தவர்களின் உடலை ஒரு பெரிய மண்பாண்டத்தில் வைத்து ஏனைய சில பொருட்களுடன் புதைக்கப்படும். ஒரு பெரிய மண்பாண்டத்தில் வந்துட்டு இறந்தவரோட உடலை வச்சுட்டு அதில் அவங்க காலத்தை சேர்ந்த பொருட்கள், அதாவது கத்தியோ அல்லது வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் அதில் போட்டு அதை வச்சு மூடி வச்சுருவாங்க. சரிங்களா? இதுதான் முதுமக்கள் தாளிகள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இரும்பை குறித்து அறிந்த மக்கள் வந்து அதிகமாக முதுமக்கள் தாளிகளை தான் பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. முதுமக்கள் தாளிகள்னால் ஒரு பெரிய பானையில் இறந்தவருடைய உடலை வச்சு புதைச்சிருவாங்க. ஓகேங்களா? அதுதான் முதுமக்கள் தாளிகள். அடுத்தது கற்திட்டைகள். இங்கிலீஷில் வந்துட்டு டோல்மென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம் கொஷினே வந்து பார்த்திங்கன்னா டோல்மென்ஸ் அப்படின்னா என்னன்னே கேட்குறாங்க. அதனால் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கற்திட்டைகள் அப்படின்றது இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசதியில் வைக்கப்படும். 2 பக்கமும் செங்குத்தாக கல்லை வச்சுட்டு மேலே வந்துட்டு படுக்கை வசத்தில் ஒரு கல்லை போட்டுருவாங்க. சரிங்களா? இறந்தவர்களுடைய புதைத்த இடத்திற்கு மேலே. இது வந்துட்டு கற்திட்டைகள், டோல்மென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். வீரராகவபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம். சரிங்களா? வீரராகவபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம். கும்மாளமருதுபட்டி, திண்டுக்கல். சரிங்களா? கும்மாளமருதுபட்டி, திண்டுக்கல். நரசிங்கம்பட்டி, மதுரை. பாண்டவன்திட்டு, தருமபுரி. இந்த 4 இடத்துல வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்துகையில் கூட கேட்கலாம். இந்த ஊர் வந்துட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குது, இங்கே கண்டுபிடிச்ச கற்திட்டைகள் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போது வீரராகவபுரம் கற்திட்டைகள், வீரராகவபுரம் என்னும் ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம். வீரராகவபுரம் காஞ்சிபுரம், கும்மாளமருதுபட்டி திண்டுக்கல். அப்படி இல்லைன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்திட்டைகள் உள்ள கிராமம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். நரசிங்கம்பட்டி மதுரை, பாண்டவன்திட்டு தர்மபுரி. ஓகேங்களா? அடுத்தது நினைவு கற்கள். நினைவு கற்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மென்ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரிட்டானிய மொழி. பிரிட்டானிய மொழியில் வந்துட்டு மென்ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. மென் அப்படின்னா கல், கிர் அப்படின்னா நீளமான. அப்போ நீளமான கல்லை செங்குத்தாக அப்படியே நிற்க வச்சுருவாங்க. அதுதான் வந்துட்டு நினைவுக்கல் ஆர் நினைவு தூண் அப்படின்னு சொல்லலாம். ஒரே கல்லால் ஆன இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக நடக்கப்படும், செங்குத்தாக நடப்படும். ஒரு பெரிய நீளமான கல்லை செங்குத்தாக நட்டு வச்சுருவாங்க இறந்தவருடைய நினைவு. அதுதான் நினைவுக்கல், நினைவு தூண். அப்படி இல்லைன்னா பிரிட்டானிய மொழியில் மென்ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெங்கே கிடச்சிருக்குன்னு பாருங்கள். சிங்கரிபாளையம், திருப்பூர் மாவட்டம். சிங்கரிபாளையம் என்னும் ஊரில் திருப்பூர் மாவட்டத்தில் கிடச்சிருக்கு. அடுத்தது வெம்பூர் அப்படின்றது தேனி மாவட்டத்தில் இருக்குது. நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். குமரிக்கல் பாளையம் அண்டு கொடுமணல், இந்த 2 ஊருமே ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது. குமரிக்கல் பாளையம், கொடுமணல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம 3 பார்த்துருக்கோம். என்னென்னா முதுமக்கள் தாளிகள்னால் ஒரு பெரிய பானை ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா கற்திட்டைகள் அப்படின்னா 2 கல் வந்துட்டு செங்குத்தாக நடப்பட்டு அப்புறம் படுக்கை வசதியில் வந்துட்டு ஒரு கல்லை வந்துட்டு வச்சுருவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நினைவு கற்கள்னா மென்ஹர்னு சொல்லுவாங்க. ஒரு நீளமான கல்லை வந்துட்டு செங்குத்தாக இறந்தவருடைய நினைவாக நட்டு வச்சுறது வந்து பார்த்திங்கன்னா நினைவு கல்னு சொல்லலாம், இல்லைன்னா நினைவு தூண்கள்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மென்ஹர் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுக்கான கண்டுபிடிச்ச பிளேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துகையில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நடுக்கற்கள் அப்படின்னு என்னென்னா இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் தான் நடுக்கல். இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல். இந்த இறந்து போன வீரர் அப்படின்றவர் ஒன்று நம்மளை பாதுகாத்தவராக இருக்கலாம், நம்ம ஊரையே பாதுகாத்தவராக இருக்கலாம். மொத்தத்தில் ஒரு வகையில் ஒரு வீரருடைய நினைவாக நடப்படும் கல் தான் வந்துட்டு நடுக்கல்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த ஊரில் கிடச்சிருக்கு அப்படின்னா மானூர் அப்படின்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இந்த மானூர்ன்றது பழனிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர். மானூர் திண்டுக்கல் மாவட்டம், வெள்ளாளன்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம், புலிமான் கோம்பை திண்டுக்கல். அப்போ திண்டுக்கல்லே 2 ஊரில் இருக்குது, மானூர் அண்டு புலிமான் கோம்பை. ரெண்டுமே பாருங்கள் விலங்குகள் ரிலேட்டடாக மான் புலிமான் கோம்பை இந்த 2 பிளேஸும் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இதே வெள்ளாளன்கோட்டை அப்படின்றது வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.